ஆனால் பகவான் மைங்கிறது பாட்டுக்கு தான் என்ன. அதனால்தான் இந்த நடன சபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் களி தீரும்னா. நடன சபாபதி தரிசனம் ஒரு நாள், அவர் ஒரு நாள் பார்த்துட்டாவே இந்த களியினுடைய தோஷம், இந்த களியில் நம்ம ஜனித்தது, இதில் வரக்கூடிய பாவங்கள்லாம் போகணும்னா. அதனால்தான் பித்தா பிரசூலி பெம்மானே அருளாளா அப்படின்னு பரமேஸ்வரனை சொல்லும்போது பைத்தியக்காரனுங்கிறான் அவனை. ஏன்னா பித்தன்னாவே பைத்தியக்காரன். அதில் சொல்கிற எல்லாத்துக்கும் ஒருத்தர் திருடன் ஒருத்தர் ஒரு ஆற்றுல ஒரு பொருள் எடுத்துட்டான்னா, நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் ஒருத்தர் எடுத்துட்டான்னா அதுக்கு திருடன்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட இருந்து யார் எதை திருடினாலும், நம்ம மற்றவாக்கிட்டேருந்து எதை திருடினாலும் திருடன்னு பேர். இப்போ உலகத்தில் ஒரே திருடன் இருக்கான், பரமேஸ்வரன், பெரிய திருடன். ஏண்டான்னா எல்லாருடைய மனசையும் அவன் திருடுறான். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன்னா. பரமேஸ்வரனை கல்வன்னு சொல்லிட்டான். அங்கே பகவான் கிருஷ்ணனையும் ஒரு திருட்டுகளும் பொருட்டுகளும் செய்வதில் மன்னன் அவனையும் சொல்கிறான். அப்போது கல்வன்கிறது ரெண்டு பேரையும் சொல்கிறான். வைஷ்ணவத்திலையும் ஒரு கல்வன் இருக்கான், சைவத்திலையும் ஒரு கல்வன் இருக்கான். அதனால தான் சிற்றம்பலம்னு பேர். பேரம்பலம்ங்கிறது கைலாசம், சிற்றம்பலம்ங்கிறது இங்கே பூமியில் இருக்கிறவர்கள். அதனால தான் இடது காலை தூக்கி, ஏன் வலது காலை தூக்கக்கூடாதோ? தூக்க முடியாது. ஏண்டான்னா உமையொரு பாகமாக இருக்கிற அந்த இடது பாகத்தில் தான் தாயார் வசிக்கிறார். பொம்மநாட்டி தான் டான்ஸ் ஆட முடியும், அதுக்கு ஆம்பளைனால் ஆட முடியாது. அதனால தான் இடது காலை தூக்கி. ஏன்னா இவன் அம்பாள் தானே காலை தூக்கிலாம் ஆட முடியும், இவர் எங்கே ஆடுறது? அதனால் என்ன பண்ணுறார்? அதனால தான் அந்த குஞ்சிரபாதம்ங்கிறத அந்த அம்பாளுடைய திருவடி தாமரைகளில் தான் அந்த குஞ்சிரபாதத்தை சாத்துறது. பரமேஸ்வருடைய கால் வலது கால், அம்பாளுடைய கால் இடது கால். இடது காலை தான் தூக்கி ஆடுறார். வலது காலை தூக்கின்னு பாட்டு இல்லை, இடது காலை தூக்கி நடனம் புரிகிறார் அவர், அவ்வளோதான். அதனால தான் மிலிட்ரியில் போனாலும் சரி, ஸ்கூலில் போனாலும் சொல்ல லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்கிறது இல்லை. என்ன லெஃப்ட்டு ரைட்டு அம்பாளுக்கு தான் பிராதானியம். என்ன ஆச்சாரியாலும் சிவசக்தியாபியுக்தம்னு அதான் ஆரம்பிக்கிறார் இல்லையா? அதனால் சௌந்தர்யில் முதல்ல அதான் ஆரம்பிக்கிறார். அதனால் சிவசக்தி ஐக்கியஸ்வரூபிணின்னு அம்பாளை தான் சொல்கிறார். அதனால் ஜெகன்மாதா அப்படிங்கிறவ தான் சாட்சாத். அதில் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபாவம், அனுகிரகம், காரணம். அதில் சிருஷ்டி பிரம்மா, சம்ஹாரம் தெரியும், ஸ்திதி தெரியும். அதில் திரோபாவம் படைத்தல், காத்தல், அழித்தல், அப்புறம் மறைத்தல். அதான் சிதம்பரம். சிதம்பரத்தில் மறைத்தலுங்கிற க்ஷேத்திரம் சிதம்பரத்தில் வாங்குவோம். அதனால தான் ஆடும் சிதம்பரமும் ஐயன் கூத்தாடும் சிதம்பரமும். ஐயன் கூத்தாடும் சிதம்பரம். சேக்கிழார் பெருமானுக்கு காட்சி கொடுக்குறார், சேக்கிழாருக்கு காட்சி கொடுக்குறார், சேந்தராருக்கு காட்சி கொடுக்குறார். சேந்தரார் ஜாதியில் தீண்டத்தகாதவர். நந்தனாருக்கும் காட்சி கொடுக்குறார். நந்தனாருக்கு அவருக்கு மேலே இவர் போய் அறுவடை பண்ணுறார். அப்படிலாம் பரமேஸ்வரன் கிருபை பண்ணுறார். இங்கே சேந்தனார் ஆருத்ரா தரிசனம் சிவனை பார்க்கறதுக்கு வரார். அப்போ பரமேஸ்வரன் எல்லாரும் யஜ்யோபவீதம் தான் அலோடு. இவன் தீண்டத்தகாதவன், வெளியில் இருக்கான். பரமேஸ்வரன்ட்டு வேண்டிக்கிறான், நாளைக்கு வெடிஞ்சால் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம், லட்சோபலட்ச ஜனங்க ஒன்று பார்ப்பா. ஆகையினால் தாமர சபைங்கிறது திருநெல்வேலியில் இருக்குது, இது கனக சபை, அது தாமர சபை. இது திருநெல்வேலியில் இருக்கு இல்லையா, தாமிரபரணி பக்கத்தில் நல்லையப்பர், அது தாமர சபை. இது நடன சபை, கனக சபை ரெண்டும் சொல்கிறார். இப்போ சேந்தனார் ஒரு அலுமினிய போனின்னு பேர், தமிழில் சொன்னால் அலுமினிய போனி. அந்த காலத்தில் போனியும்பா டிஃபன் பாக்ஸை. ஒரு அலுமினிய தூக்கில் ஆற்றுல ஒரு சட்டியில் களி பண்ணி இவ்வளோ எடுத்துன்னு போகிறான். கோவிலுக்குள்ளே யாரும் விடுறதாக இல்லை. ராத்திரி பூரா கோவில் வாசல்லே உட்காந்துருக்கான் ஆருத்ரா தரிசனத்துக்கு. தூங்கிட்டான்.
கொஞ்ச நேரம் கழித்து அப்படி எந்திருந்து தூக்கத்தை எடுத்துன்னு போகிறதுக்காக எந்திருக்கிறான். தூக்கு காலியாக இருக்குது. என்னடா சுவாமிக்குன்னு வச்ச களி இது கூட ஒருத்தன் திருடி சாப்பிடுவான். அதனால் பரமேஸ்வரனுடைய அபச்சாரம் ஏற்பட்டு போச்சுன்னு வருத்தப்படுறான். இப்போது கோவிலில் போய் திறந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு அந்த இடம் பூரா களி சிந்திருக்கு. அவனுடைய அந்த களியை பகவான் எடுத்துகிட்டு இருக்கார். எப்படி எடுத்துட்டார் தெரியாது. ஏதோ அபச்சார வழி எப்படின்னு தெரியல. இந்த களி இப்படி சிந்திருக்கே என்ன அப்படின்னு பார்த்தா அப்புறம் ஞானதேஸ்வரர் அசரீரி வாக்கு வருது. இந்த மாதிரி சேந்தனான்னு ஒருத்தர் இருக்கான், அவன் எனக்காக காத்துன்னு இருக்கான் தரிசனத்துக்கு, அதனால் நான் அவனுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக போயிட்டு வந்தேங்கிறார் சுவாமி. அப்படி ஒரு கருணாமூர்த்தி சிதம்பரம். அதனால் சிதம்பரம் நடராஜர் அப்படின்னா சிவகாமி சமேத சத்சபேஸ்வரர். சித் சபை, அது சித் சபை. அதனால் சத்து சித்து ஆனந்தம். சத்துங்கிறது நம்மளை பற்றி விசாரணை, சித்துங்கிறது லோக விசாரம். அது ரெண்டும் இந்த வந்துடுத்துன்னா அப்புறம் ஆனந்தம் தானே இல்லையா? அதனால் சச்சிதானந்த ஸ்வரூபம் இல்லையா அவர் பரமேஸ்வரன். அதனால் அந்த பாட்டு பாடுவா நல்லா அப்படின்னாரு. அந்த பாட்டுக்குன்னு உண்டான ஒரு தத்துவார்த்தத்தை சொல்கிறேன். அதனால் 64 கலைகளில் பரமேஸ்வரன் எல்லா கலைகளும் அவன்தான், நடராஜன் தான். 5 கலை, இந்த 64 கலைகளில் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தியானது நாட்டியம் இல்லையா? அதனால தான் சிதம்பரத்தை சுற்றி பார்த்தோன்னா எல்லாம் நாட்டியாலயா என்ன. அதனால் எங்கெங்கெல்லாம் பரதநாட்டியமோ அங்கெல்லாம் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜரை தான் வைக்கிறார். ஏன்னா ஆடல் அரசன்னு பேர், ஆடல் அரசன் அப்படின்னு பேர். இத்தனை பேர் கொண்டாடுறா, இத்தனை பேர் பரதநாட்டியம் ஆடுறா. மோஸ்ட்லி பொம்மநாட்டி குழந்தையில் ஆடுறது புருஷா கொஞ்சமாக தான் ஆடுறா. ஆடுற பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் யார் வாத்தியார்? புருஷ வாத்தியார். அப்படியா எடுத்துக்கிறது? அங்கே சூக்ஷ்மமான ஒரு தத்துவத்தை வச்சுருக்கா. இடது காலை தூக்கிங்கிற பாகத்தில் அம்பாள் ஆடுறா. ஆக டீச்சரும் அங்கே அம்பாள் தான். பரமேஸ்வரன் ஸ்வரூபமாக அம்பாள் தான் கொத்து கொடுக்குறா அப்படின்னு அர்த்தம். அதனால் பரமேஸ்வரன் அப்படின்னாவே 2 பேரும் ஒன்று தானே. பாதி சரீரம் அவகிட்ட கொடுத்துட்டார், பாதி சரீரம் இங்கே இருக்குது. இப்போது சுப்பிரமணியன் நெற்றியிலிருந்து உருவானார்னு எல்லாரும் சொல்கிறார். சாஸ்திரம் சொல்லுறது பரமேஸ்வருடைய நெற்றிக்கல்லிருந்து நெருப்பு அப்படி போய் விழுந்தது. அது 6 பொறிகளாக விழுந்தது. அதுலேருந்து 6 குழந்தை கார்த்திகை பெண்கள் வளர்த்ததுனால கார்த்திகேயன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த நெற்றிக்கண் அப்படிங்கிறது சிவனுக்கு இருந்தாலும் கூட அதில் பாதி அம்பாளோட கண் இருக்குது. அப்போ அம்பாளுடைய சம்பந்தம் இருந்தால் தான் கார்த்திகேயன் பிறக்க முடியும். வெறும் நெருப்புலேருந்து கார்த்திகேயன் வர முடியாது. அங்கேயும் அம்பாள் சம்பந்தம்னா புருஷன் பொண்டாட்டி சம்பந்தம் இல்லாமல் ஒரு குழந்தை எப்படி உற்பத்தி ஆகும்? ஆனால் நெற்றிக்கண்ணில் பாதி அம்பாள் பாதி பரமேஸ்வரன், 2 சேர்ந்து கார்த்திகை குமாரனாக பகவான் அவதாரம் பண்ணினார். அதனால் சிதம்பரம்ங்கிற ஒரு க்ஷேத்திரம் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாசஸ்தலம். அதனால் ஆகாசஸ்தலங்கிறது சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது சூக்ஷ்மமாக இருக்குது. அதனால் அங்கே பகவான் நடன சபாபதியாக இருக்கார், கனக சபையாக இருக்கார், சித் சபையாக இருக்கார், சிதம்பரேஸ்வரராக இருக்கார். அதுக்கப்புறம் இவர் சிவகாம சித் சபையில் நடராஜர், அது மாதிரி ஏதோ இருக்குது, எல்லாமே இருக்குது. சிவாஷ்டோத்திரம் தெரியுமா உங்களுக்கு? பாடம் இருக்கோ? யாருக்கு தெரியும்? முழுக்க தெரியுமா? அந்த சிவாஷ்டோத்திரத்தில் 4-5 இடங்களில் பரமேஸ்வரனை பற்றி சொல்லும்போது சிவாய நமஹ, மகேஸ்வராய நமஹ, சம்பவே நமஹ, பினாகினே நமஹ, சசிசேகராய நமஹ, வாமதேவாய நமஹ, குருபாக்ஷாய நமஹ, கபத்ரே நமஹ, சங்கராய நமஹ, சூலபானவே நமஹ, கட்வாங்கி சூலபானவே நமஹ. திரிசூலத்தை கையில் வச்சுருக்கார். பகவானுக்கு சூலபாணின்னு பேர். பாணின்னா கை, பாணி கிரகணம் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா, கையை பிடிச்சி கொடுக்கறது. அதனால் பாணி அப்படின்னா கை. சூலபாணி
அப்படின்னா சூலாயுதத்தை கையில் வச்சுன்னு இருக்கார். அப்போ அந்த சூளம் யார் சூளம் வச்சுன்னு இருப்பா? சாட்சாத் அம்பாள் தானே, அவள் தானே வச்சுன்னு இருப்பா. அதனால் அம்பாளோட சூலாயுதத்தை இவர் வச்சுன்னு இருக்காராம். என்ன பாருங்க, சூலபானகே நமஹா, கட்வாங்கடே நமஹா, அம்பிகாநாதாய நமஹா, ஸ்ரீகண்டாய நமஹா. பரமேஸ்வரன் ருத்ரன் தெரியுமோ? யாத்தே ருத்ர சிவா தனோஹோ அகோரா பாபகாஷினி தயானஸ்தனு வாசந்தமயா கிரிச்சந்தாபிஷாதசி. இது யாமிஷும் கிரிசந்தகஸ்தே பிபரியஸ்தவே சிவாங்கிற ததாங்குரு மாகிகம் சீப்புரஞ்சந்து, இது ஒரு அனுவாகம் இருக்குது. இதில் என்ன சொல்கிறான்னா, சிவா ருத்ரஸ்ய பேஷஜி, சிவா ருத்ரஸ்ய பேஷஜி. எங்கெல்லாம் கால் வாங்கினியோ அதெல்லாம் அம்பாள், எங்கெல்லாம் கால் இல்லையோ அங்கெல்லாம் புருஷ சுவாமி. சிவ அப்படின்னு சொன்னால் பரமேஸ்வரன், சிவான்னு சொன்னேன்னா சாட்சாத் அம்பாள். அதனால்தான் சிவா ருத்ரஸ்ய பேஷஜி. பரமேஸ்வரனுக்கு மருந்தே பார்வதி தான். நான் சொல்லலை, ருத்ரத்துக்கு அர்த்தமுள்ள புக்கை வாங்கி பார்த்தா இதை அர்த்தம் போட்டிருப்பான். ருத்ரத்துக்கு அர்த்தத்தோடு கூடின புக்கை வாங்கி பார்த்தா பரமேஸ்வரனுக்கு மருந்தே நான் தான் அப்படிங்கிறான். ஏண்டான்னா, ஸ்ரீகண்டன் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையோ, இந்த அம்பாள் என்ன பண்ணுறான்னா, பரமேஸ்வரன் 4 கால விஷத்தை சாப்பிட்டுட்டார். விஷத்தை சாப்பிட்டோன்னே கழுத்தை பிடிக்கிற அம்பாள். இப்போ 5 பேர் கழுத்தை பிடிக்கிற ஆத்துக்கார கழுத்து அது வேறு. அங்கே பார்வதி கழுத்தை பிடிச்சோன்னே அந்த விஷம் நின்று தான். ஸ்ரீகண்டன் அந்த கழுத்தை பிடிச்சோன்னா விஷம் அப்படியே நின்று கொடுத்து பரமேஸ்வரனுக்கு. சிவா ருத்ரஸ்ய பேஷஜி தயானோ மிருட ஜீவசே. இதுக்கு அர்த்தம் என்ன எழுதியிருக்கார் வியாசாச்சாரியன்? சிவனுக்கு உயிர் வந்தது கழுத்து பிடிச்சதுனாலன்னு எழுதிவிட்டார். பரமேஸ்வரனுக்கு உயிரை கொடுத்தவளாம். ஏண்டான்னா, விஷத்தை உள்ளே போக விடாமல் கழுத்தை பிடிச்சாலாம். ஆகையினால நீலகண்டாகச்ச சிபிவிஷ்டாகச்ச. ஆனால் நீலகண்டன் அவருக்கு பேர் வந்திருக்கு. ஸ்ரீகண்டாய நமஹ, பத்தியா சிவா பிரியாய நமஹ இல்லையா? அம்பாள் கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கார். லலாடாட்சாய நமஹ. லலாடம்னா நெத்தி, அக்ஷின்னா கண்ணு, நெற்றி கண்ணை உடையவர். காலகாலவர் பரசுகஸ்த மிருக பானவே நமஹா. மிருக பானவே அப்படின்னு மிருகங்கள் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாம் தெரியும். மிருகபாணி அப்படின்னா இந்த மிருகத்தினுடைய அந்த இதை வந்து உடுத்தின்னு இருக்காளாம். மிருகபாணி, மிருகபாணியே நமஹ. உனக்காக இப்போ அஷ்டோத்தரம் நடந்துட்டு இருக்கு. பஸ்மோத்தூளித விக்கிரஹ ஸ்வரமயாய, ஸ்வரமயாய நமஹ. நீ பாடுறியோ இல்லையோ, எல்லா ஸ்வரஸ்வரூபமாகவே அவர் இருக்காராம். ஸ்வரமயாய நமஹ. அனீஸ்வராய நமஹ. பரமாத்மா சோம சூரிய அக்னி லோகநாதன். பரமேஸ்வரன் சோமன் சூரியன் அக்னின்னு 3, சூரியன் சந்திரன் அப்புறம் அக்னி. அதனால்தான் தாம் அக்னிவர்ணாம் தபசா ஜுவலந்தீம் வைரோஜனீம் கர்மபலே திருஷ்டா. அதனால் அக்னிஸ்வரூபமாக பகவான் இருக்கார். நெற்றிக்கன் அக்னி, வலதுகன் சூரியன், இடதுகன் சந்திரன். வலதுகன் வந்து புருஷாளுக்கு துடிச்சா நல்லது நடக்க போகிறதுன்னு அர்த்தம். இடதுகன் புருஷாளுக்கு துடிச்சா கெட்டது நடக்க போகிறதுன்னு அர்த்தம். வலதுகன் ஸ்திரீகளுக்கு துடிச்சா கெடுதல், இடதுகன் ஸ்திரீகளுக்கு துடிச்சா நல்லது. அதனால் வலதுகன் இடதுகன். அதாவது கிருஷ்ண பரமாத்மா ஒரு லீலை பண்ணுறதுக்கு போனார் ஒரு ராஜா வீட்டுக்கு. ராஜா வீட்டுக்கு போனோன்னா ராஜா கிட்ட கேட்டார் கிருஷ்ணர்,
யாச்சகம் ஓடுன்னார். யாச்சகம் எது வேணாலும் தரேனேன்னார். உன் பையனை 2ஆக பிளந்து கொடுன்னார் கிருஷ்ணர். பையனை 2ஆக பிளக்கிறது தான் பகவான் கூப்பிட்டுட்டாரு. அதனால் என்ன கொடுக்குறேன்னா ராஜா உடனே அதை நிறைவேற்றினார் ராஜா. அப்போது கிருஷ்ணர் சொன்னார், இப்போ நான் கேட்டுவிட்டேன், ஆனால் எந்த பாகம் நீ கொடுக்க போகிறேன்னு கேட்டார். 1 2ஆக பிளந்து எந்த பாகம் கொடுக்க போகிறேன்? அவன் சொன்னான், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் என்ன, அதனால் கொடுக்குறதும் கொடுக்குறேன், முழுசாக கேட்கக்கூடாதான்னா. இல்லை, எந்த பாகம் வேணுமோ அந்த பாகத்தை தான் நான் வாங்கிப்பேன், அதனால் வலது பாகத்தை எனக்கு கொடு அப்படின்னு. இப்போது வலது பாகத்தை கொடுன்னு சொன்னோன்னே இடது பாகத்தை பகவான் கேட்கலை இந்த பையன்கிட்ட, இந்த ராஜா கிட்ட. இப்போது இந்த தலையை வெட்ட ஆரம்பிக்கும்போது இடது கண்ணிலேருந்து ஜலம் கொட்டுறது தாரதாரியாக அந்த பையனுக்கு. கிருஷ்ணன் பார்த்தான். துக்கப்படும் போது ஒரு வஸ்துவை நான் அங்கீகாரம் பண்ணிக்கக்கூடாது, தானம் வாங்கக்கூடாது, அதனால் நான் இப்போ வாங்க மாட்டேன்னா அழுகை நிறுத்தணும்னா. அப்போது கிருஷ்ணன் கேட்டான் அந்த பையன்கிட்ட, ஒரு கண்ணிலேருந்து ஜலமே வரல, ஒரு கண்ணிலேருந்து ஜலம் வருது, ஏப்பா வருத்தப்படுறியா அப்படின்னு. ஆமாம் அப்படின்னா. என்ன உனக்கு வருத்தம்னா, ஒரே சரீரம் வலது பாகம் பண்ணின புண்ணியத்தை இடது பாகம் பண்ணல அப்படின்னு வருத்தமாக இருக்கு எனக்கு நானாம். உடனே கிருஷ்ணன் எனக்கு தானம் வேண்டாம் வச்சுக்கோ என்ன. அதனால் பகவானுக்கு நாம் போகலையேன்னு அது வருத்தப்பட்டதை விட்டுட்டு போயிட்டாராம். அதனால் பகவான் சோமசூரிய அக்னிலோச்சனாய நமஹ, அப்புறம் அபிஷேக நமஹ, யஜ்ஞவயாய நமஹ, சோமாய நமஹ, பஞ்சவக்த்ராய நமஹ, சதாசிவாய நமஹ, விஸ்வேஸ்வராய நமஹ, வீரபத்ராய நமஹ, கணநாதாய நமஹ, பிரஜாபதயே நமஹ, ஹிரண்யரேதசே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, கிரீஷாய நமஹ, கிரிஷாய நமஹ, அனகாய நமஹ, புஜங்கபூஷணாய நமஹ, வர்காய நமஹ, கிரிதன்வனே நமஹ, கிரிப்ரியாய நமஹ, பிருத்திவாசசே நமஹ, புராராதியே நமஹ, भगवते नमः, प्रमदादिपाय नमः, मृत्युंजयाय नमः, सूक्ष्मतनवे नमः, जगद्व्यापिने नमः, जगद्गुरवे नमः, व्योमकेशाय नमः, ओम महासेनजनकाय नमः, चारुविक्रमाय नमः, रुद्राय नमः, भूतपतये नमः. रुद्राय नमः. பரமேஸ்வரனுக்கு ருத்ரன்னு பேர். இந்த ருத்ரன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ஒரே ஒரு இதில் வியாக்கியானம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இந்த சமகம் தெரியுமோ இல்லையா, சஞ்சமே மயஷ்டமே தெரியும் இல்லையா, அது சொல்லுங்க. संचमे मयंचमे प्रियंचमे कामच्चमे कामच्चमे सौमनसच्चमे भद्रंचमे श्रेयश्चमे वस्यश्चमे यशश्चमे भगच्चमे द्रविणंचमे यंदाचमे दत्ताचमे क्षेमच्चमे दिदिच्चमे विश्वंचमे महच्चमे संविच्चमे जात्रंचमे सूचमे प्रसूचमे सीरंचमे लयच्चमृदंचमे अमृदंचमे यक्ष्मंचमे नामयच्चमे जीवादुश्चमे दीर्घायुक्तंचमे नमित्रंचमे भयंचमे सुगंचमे सगनंचमे शूषाचमे सुदिनंचमे. இந்த தீர்காயுத்தஞ்சமே ஒருத்தனுக்கு ஆயுஷு கூட வரணும்னா அது பரமேஸ்வரனுடைய கிருபை இருக்கணும். அதுக்கப்புறம் அபயஞ்சமே பயம் இல்லாமல் இருக்கணும். பகவான்கிட்ட வேண்டிக்கிறோம், பயம் இல்லாமல் இருக்கணும், ஆயுஷு கூட இருக்கணும், படுத்தா டேப்லெட்ஸ் இல்லாமல் உடனே தூக்கம் வரணும். சூஷாட்டமே சுதினஞ்சமே வெடிகிற பொழுது நல்லபடியாக வெடிக்கணும். இப்படிலாம் வேண்டிக்கிறோம். பகவான் பரமேஸ்வரனை மாதிரி சந்தோஷப்படுற சுவாமி இல்லை. ஆனால் ஒரு அபராதம் ஏற்பட்டு போச்சுன்னா அவர் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிவிடுவாராம். ஆசுதோஷ்னு பேர். ஆசுதோஷ்னா துவம்சம் பண்ணுறவன்னு பேர், எல்லாத்தையும் துவம்சிக்கிறவர்னு அர்த்தம். ஆனால் அவரே பரமேஸ்வரனே கிருபாமூர்த்தி அவர். அதனால் ருத்ராய நமஹ, भूतपतये नमः, स्थानवे नमः, अहिर्बुद्ध्याय नमः, दिगंबराय नमः, अष्टमूर्तये नमः, अनेकात्मने नमः, सात्विकाय नमः, शुद्धविग्रहाय नमः, शाश्वताय नमः, कंठपरशवे नमः, अजाय नमः, पाशविमोचकाय नमः, मृडाय नमः, पशुपतये नमः, देवाय नमः, महादेवाय नमः, अव्ययाय नमः, हरये नमः, भगनेत्रविदे नमः, भूषणन्दविदे नमः, अव्यक्ताय नमः, अनलियो
அதில் இருக்கோ இல்லையா? சரி. भगनेत्रपिते नमः दक्षाध्वरहराय नमः सहस्राक्षाय नमः सहस्रपते नमः अभवकप्रदाय नमः अनंताय नमः तारकाय नमः परमेश्वराय नमः. அதனால் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் நமக்கெல்லாம் பரிபூர்ணமாக போகணும்னா மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாக சர்வாய மகாதேவாய வே நமஹா. அதனால் பரமேஸ்வரன் வந்து மிருத்யுஞ்சயன்னு பேர் அவனுக்கு. அதனால் அவன்தான் எல்லாருக்கும் ஜீவாதுஷ்டமே, எல்லாருக்கும் ஆயுஷை கொடுக்குறானா ஜீவிக்கிறதுக்கு. தீர்காயுத்வஞ்சமே, தீர்க்க ஆயுஷம் அவன் தான் கொடுக்குறான். அப்பேற்பட்ட பரமேஸ்வரனை சிதம்பர க்ஷேத்திரத்தில் காஞ்சிபுரம் அப்படின்னா அந்த ஊரில் வளர்ந்தால் முக்தி. அருணாச்சலேஸ்வரரை அப்படி மனசில் ஒரு க்ஷணம் அப்படி நினச்சிட்டா முக்தி. காசியில் போனால் முக்தி. இப்படி திருவாரூரில் பிறந்தா முக்தி, சிதம்பரத்தை தரிசனம் பண்ணால் முக்திங்கிறார். இப்படி ஒன்று ஒவ்வொரு முக்தி ஸ்தலம் சொல்கிறார். அது மாதிரி சிதம்பரத்தில் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறவாளுக்கே முக்திங்கும்போது அந்த ஊரில் இருந்து வளர்ந்து அதுக்கு பாருங்க முக்தி கிடைச்சாச்சு, பிறவியே கிடையாது. சந்தோஷம். உங்களுக்கு எந்த ஊர்? சிதம்பரம் சொன்னேலோ? கோயம்புத்தூர்ல